அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 48 பேர் காயமடைந்து மாடுபிடி வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 6:30 மணிக்கு தொடங்கியது. போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிலையில் காலையிலிருந்து போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. சீறி பாய்ந்து வரும் காளைகளை காளையர்கள் அடக்கும் காட்சிகளை காலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். காளைகளின் வெற்றியையும் காளையர்களின் வெற்றியையும் மக்கள் சேர்த்தே கொண்டாடி வருகின்றனர். இதில் மாடுபிடி வீரர்கள் 21 பேர், மாட்டு உரிமையாளர்கள் 17 பேர், பார்வையாளர்கள் 6 பேர், காவலர்கள் 3 பேர், பத்திரிகையாளர் ஒருவருக்கு லேசான காயங்கள் என மொத்தம் 48 பேர் காயமடைந்துள்ளனர். பலத்த காயமடைந்த 12 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 9வது சுற்றில் பங்கேற்ற மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த நவீன் களத்தில் இருந்தபோது காளை மாடு நெஞ்சில் முட்டியதில் பலத்த காயமடைந்தார். இவரை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் நவீன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.